இடையில ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க. என்னன்னு கேட்குறேன், உங்களுக்கு புரியுதா கொஸ்டின் என்னன்னு புரியுதா? ஒன்றும் இல்லை, இந்த ஏபி இருக்கா, இந்த ஏபிக்கு அக்ராஸாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரெசிஸ்டன்ஸை அப்படியே துண்டா தூக்கி வெளியே போட்டுட்டு அங்கே நம்ம என்ன பண்ணுவோம், கரண்ட் என்ன வரும், கரண்ட் ஐங்கிறது விடிஹெச் டிவைடட் பை ஆர்டிஹெச் போட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஃபைனல் ஆன்சர் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு இது தனியாக துண்டாக எடுத்துருங்க. ஓகே, எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நம்ம என்ன செய்யலாம், விடிஹெச்சை ஃபைன் பண்ணுவோம். வாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, கொஞ்சம் லென்த்தியான சம்மாக தான் இருக்க போகுது. இந்த கொஸ்டினுக்கு ஒரு 15 நிமிஷம் பக்கமாக ஆகும்னு நினைக்கிறேன். ஏஇ லெக்சர் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இந்த வீடியோ பாருங்கள். இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண வேணாம், லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின் வந்துச்சுன்னா எப்படி ஃபேஸ் பண்ணுறதுங்கிற மாதிரி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வராது. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் பேனிக்கெலாம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ரைட், இது ரொம்ப பெரிய கொஸ்டின், கஷ்டமான கொஸ்டின் கிடையாதுங்க. இல்லை நீங்கள் ஏஇ லெக்சரரும் பாருங்கள். ஓகே, லெக்சரருக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம்.